அமித்ஷாவே சொன்னார், நாங்கள் அடுத்த கட்சி வார்த்தை தாழ மாட்டோம். செங்கோட்டையன் எதுக்கு பார்த்தீங்க? ராமர் கோயிலில் உங்களுக்கு என்ன தின்னூர் கொடுப்பாங்க, அங்கே என்ன பிரசாதம் கொடுப்பான்னு டிஸ்கஷனா? அரசியல் தானே பேசியிருப்பீங்க. செங்கோட்டையன் கூட நான் டெல்லிக்கு சிலரை சந்திக்க வந்திருக்கேன். சந்திப்பு முடிஞ்ச பிறகு நான் யாரை சந்திக்கிறேன்னு சொல்றேன். முடிஞ்சு போச்சு. உங்களை யார் என்ன பண்ண போறேன்? ஹரித்வார் போறேன், அங்கே போறேன், என்னத்துக்கு இந்த வேலையெல்லாம்? நயினார் பார்வையில பாக்குறேன், எடப்பாடி தான் கூட்டணியுடைய தலைவர், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எல்லாவற்றையும் அவர் தான் முடிவு செய்வார்னு கூடுதலா ஒரு வார்த்தை சொல்லவும் தான் தினகரன் சூடானார். பேசணும்னு நினைச்சது எடப்பாடியே பேசலாம்னா என்னன்னு 1ஆம் தேதி வாக்குல ஏதோ மனசு திறக்கிறேன்னு சொன்னீங்களா? என்ன இங்க வாங்க, சரி நீங்க வர வேண்டாம், நான் வரேன் குள்ளம்பாளையத்துக்கு. போயிருந்தா எடப்பாடி எங்கேயோ உயர்ந்திருப்பார் சார். இன்னொரு தோல்வி அதிமுகவுக்கு வந்தால் ஜெயலலிதாவின் ஆன்மாவால் கூட அதை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல சார். நடக்கிற நிகழ்வுகளும் பார்த்தா தமிழ்நாட்டுடைய தலையெழுத்த இன்ப நீதி தான் எழுதுவார் போல தெரியுதா சார்? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு திமுகவும் அதிமுகவும் இன்னும் சில 10 ஆண்டுகளுக்கு இருக்கணுங்க. அது எந்த நிதி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எந்த சாமி வேணாலும் அதிமுக இருந்துட்டு போட்டோம். பட்டியலை பார்த்தா என்ன சனி ஞாயிறு, அப்ப மீதி 5 நாள்ல அவர் என்னவா இருப்பார்? இது அரசியல் தலைவர்களுக்குரிய ஸ்டைல் அல்ல. இந்த 3 மாசம் 4 மாசம் உழைப்பு முழுமையா செலுத்தினா விஜய்க்கு நல்லது. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் எடப்பாடி டெல்லி போகும்போது டெல்லியில் புதுசாக திறந்திருக்க அதிமுக அலுவலகத்தை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு போனார். போய் அமித்ஷாவை சந்தித்தார். அதுக்கடுத்த சில நாட்களில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சாங்க. இப்போது திரு செங்கோட்டையன் அவர்கள் ஹரித்வார் போகிறேன்னு சொல்லிட்டு போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அதிமுகவில் என்ன தான் நடக்குது சார்? இல்லை, 2 பேருமே மூத்த தலைவர்கள், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அனுபவமானவங்க. அவர் முதலமைச்சராகவே 4 ஆண்டுகள் இருந்தார். இவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு அமைச்சர், எம்எல்ஏ, அமைச்சர்னு எல்லாருடைய அமைச்சர்கள், பல அமைச்சரவைகளை பார்த்தவர், பல அனுபவம் உள்ளவர். அப்படி சொல்லியிருக்க வேண்டியதில்லை. எடப்பாடி அப்படி சொல்லியிருக்க வேண்டியதில்லை. செங்கோட்டையனும் நான் ராமரை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்க வேண்டியதில்லை. அல்லது எதுவுமே பேசாமல் கடந்து போயிட்டு பார்த்த பிறகு ஆமாம் நான் பார்த்தேன்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிருந்தா ஒன்றும் இல்லை. அந்த விஷயத்தில் ஏன்னா ஒரு பதட்டம் இருக்குது. அது ஜெயலலிதாவின் ஆன்மா என்ன நினைக்குமோ அப்படின்னு ஒரு பயமாக கூட இருந்திருக்கலாம். அது நான் இல்லாத இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்க நம்பிக்கை இருக்கிறதுனால எல்லாம் சொல்கிறேன். நான் காமெடியாக சொல்கிறோம். அப்படி சொல்லணும்னு என்ன சார் அவசியம் இருக்குது? ஆமாம், நான் திமுக ஆட்சியினுடைய அவலங்களை மத்திய அரசிடம் சொல்ல வந்திருக்கிறேன், சிலரிடம் நேரம் கேட்டிருக்கிறேன், பார்த்துட்ட பிறகு யாரை பார்த்தேன்னு சொல்கிறேன்னு எடப்பாடி சொல்லியிருந்தா அவர் தலைவருங்கிறது அவர் தான் சார். அந்த கேரக்டர் தான் எதிர்பார்ப்பாங்க. அது முடிஞ்சு போச்சு, வந்தாச்சு. செங்கோட்டையன் கூட நான் டெல்லிக்கு சிலரை சந்திக்க வந்திருக்கேன். சந்திப்பு முடிஞ்ச பிறகு நான் யாரை சந்திக்கிறேன்னு சொல்றேன். முடிஞ்சு போச்சு. உங்களை யார் என்ன பண்ண போறேன்? ஹரித்வார் போறேன், அங்கே போறேன், என்னத்துக்கு இந்த வேலையெல்லாம்? கடைசியில் இப்போ அம்பலப்பட்டு போச்சா? நீங்களே சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ரசிக்கிறாங்களோ ரசிக்கலையோ, விமர்சனம் வருதோ வரலையோ, ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிடுறதுன்னு டீசெண்டா சொல்றான். அதிமுக இயக்கத்தை கட்டுப்படுத்துறதே பிஜேபி தாங்கிறது பல நேரங்கள்ல அம்பலம் ஆயிடுச்சு. யாருமே விதிவிலக்கு இல்லை. முத இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது ஓபிஎஸ். அதன் பிறகு தன் சுயநலத்திற்காக இந்த ஆட்சியை காப்பாற்றணுங்கிற அந்த ஒரு பொது நலன் கூட வச்சு அதிமுக நல்லதுக்குன்னு எடப்பாடி சொல்ல, அதற்காக எடப்பாடியும் அந்த லகானை கொண்டு போய் பிஜேபி கொடுத்தாரு. இப்போ செங்கோட்டையன் போய் கொடுத்துருக்கிறார். இது இயல்பானதான் நான் பாக்குறேன். என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன பார்ப்பேன்னா, இன்னொரு கட்சி விவகாரத்தில் போய் தலையிடலாமா? அமித்ஷாவே சொன்னார், நாங்கள் அடுத்த கட்சி வார்த்தை தாழ மாட்டோம். செங்கோட்டையன் எதுக்கு பார்த்தீங்க? ராமர் கோயிலில் உங்களுக்கு என்ன தின்னூர் கொடுப்பாங்க, அங்கே என்ன பிரசாதம் கொடுப்பான்னு டிஸ்கஷனா? அரசியல் தானே பேசியிருப்பீங்க. என்ன சார் இதுல என்ன வைக்க வேண்டி கிடக்கு? அதிமுகவை பிளவுபடுத்தியது பிஜேபி. அது ஒரு பாவம்னு நம்புறேன் நான். அந்த பாவத்துக்கு பரிகாரத்தை அதே பிஜேபி பண்ணா தப்பு இல்லை. அதனால இனிமேல் யார் டெல்லிக்கு போனா நான் அமித்ஷாவை சந்திக்க போறேன், இல்ல நான் சந்திப்பு முடிஞ்ச உடனே யாரை சந்திக்கிறேன்னு சொல்றேன்னு சொல்லணும். இல்லாட்டி வாயை மூடிட்டு பேசாம வந்துடணும். ஏன்னா உங்களுடைய அனுபவத்துக்கும் உங்களுடைய அந்த மெச்சூரிட்டிக்கும் இது சம்பந்தமே இல்லாம இருக்கு. அதான் சார், திமுகவும் அதனோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் பாஜகவோட யார் சேர்றாங்களோ அந்த கட்சியை பாஜக கபலீகரம் செஞ்சிடும், இல்லாட்ட ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ அதிமுகவிலையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிகழுதா? ஏன்னா இது இப்போ அதிமுகவை பாவம் செஞ்சீங்க பரிகாரம் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன், ஒற்றுமைப்படுத்துங்கன்னு எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டு நலனுக்கு திமுக அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பார்வை பத்திரிகையாளர்ல நானும் ஒருத்தன். அந்த பார்வையை நான் மாத்திக்கவே மாட்டேன்.
அதாவது அவங்க ரொம்ப அக்கிரமம் பண்ணி ஒரு லெவலுக்கு போகாத வரைக்கும் நம்ம அதை பாதுகாக்கணும். இந்த மாநில நலனுக்கு அந்த 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நம்ம சொல்றோம். அப்போ பிஜேபிக்கும் அந்த உணர்வு இருக்கும், சுயநலம் கலந்த உணர்வு இருக்கும். நம்ம ஒரு நல்ல கட்சி, பலமான கட்சியோட கூட்டணி வச்சா நாம ஜெயிக்க முடியுன்றதா நீங்க கையை முறுக்கி காலை முறுக்கி எடப்பாடியை கூட்டாந்தீங்க, கூட்டணிக்கு கொண்டு வந்துட்டீங்க. அப்படி என்டிஏ பலப்படுத்துவோம். எல்முருகன் என்ன சொன்னாரு, மேலும் சில கட்சிகள் திமுக அணியிலிருந்து வருவார்கள்னாரு. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஓபிஎஸ் வெளியே போறாரு, அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டிடி வெளியே போறாரு. முதல்ல உங்க கேட்ட மூட்டுங்க, நீங்க அடுத்த ஆளுகளை திறந்து கூட்டியாலும் அப்புறம் இருக்கட்டும். அப்போ உங்களுடைய நிஜமான நோக்கம் என்னன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த பலப்படுத்தணும்னு நினைச்சா கூட பொது பார்வை பார்த்தா, சுயநல பார்வை பார்த்தா யாரையும் வெளியே போக விடக்கூடாது. அதிமுக நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு இந்நேரம் முயற்சிகள் எடுத்திருக்கணும். உங்க தேவைக்கு மட்டும் கையை முறுக்கி கூட்டியாண்டே இல்ல அதிமுக அணி கொண்டு அந்த அதிமுக பலமா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு முயற்சி, கூடுதல் முயற்சி அமித்ஷா எடுக்கவே இல்லை. ஏன் அமித்ஷான்னு சொல்றேன்னா, அவர் வேற யாரும் அதில் வெளிப்படையா தலையிடல. இவர் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் அங்கே போய் ரிப்போர்ட் பண்றாரு மோடிக்கு. அவர் துளி கூட கவலைப்படல. அப்ப கழகங்கள் இல்லா தமிழகம் அப்படின்றத நோக்கி போறாங்களா? கழகங்களை ஒரே நேரத்தில் ஒழிக்க முடியாது, ஒரு கழகத்தை ஒழிப்போன்னு நீங்க தான் நினைக்கிறீங்களா? அப்படிதான் சார் தோணுது. ஓபிஎஸ் போனா, ஓபிஎஸ் வெளியே போயிட்டார். துரதிருஷ்டவசமானது டெல்லி தலைவர்கள் யாராவது ஒருத்தர் பேசினா ஓபிஎஸ் வந்துருவாரு தினகரன் சொன்னார். ஒரு தடவை இல்ல, 2 3 தடவை சொன்னாரு. ஒரு துளி கூட கவலைப்படல. இப்ப சரி, அந்த தினகரன் ஜான் பாண்டியன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு, என்டிஏல இருக்கிறவர், நம்மள கூப்பிடல, பேசாம இருக்கார். வாசன் ஒரு பக்கம் கூப்பிடுறா. சரி, ஜான் பாண்டியன் நிகழ்ச்சியில கம்யூனிகேஷன் கேப் நம்ம ஏதாவது சொல்லிக்கலாம். வாசனும் கூப்பிடலாம், தப்பா போயிடும். நான் துடிச்சிருக்கணுமே, எப்பா எல்லாரும் கூப்பிட்டுருப்பா, ஏற்கனவே அந்த நிகழ்ச்சிக்கு வர கூப்பிடல, நம்ம அவர் கொஞ்சம் மெனக்கட்டிருக்கணும்ல. அவர் தன்னிச்சையாக வாசன் இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டார். ஒன்னு எடப்பாடிக்கு பயந்திருப்பார், அல்லது நயினார் நாகேந்திரன் சொன்னதை கேட்டிருப்பார். எடப்பாடி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நயினார் நாகேந்திரனுடைய பிஜேபியுடைய நோக்கம் என்ன? தினகரன் போனா போகட்டும். அப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தரையா வெளியில விட்டா எப்படிங்க? அப்போ அது அவங்க தலையெழுத்து. அதான் தினகரன் ஒண்ணு, அவர் கேட்ட பிடிச்சு உழுக்கல, நான் இந்தியாவுக்கு வருவேன், நீ சேர்த்துக்கன்னு கேட்கல. என்டிஏக்கு நான் வரேன், திரும்ப வரேன். எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சுட்டு நான் வரமாட்டேன்னாரு. அப்ப ஏன் சார் அறிவிச்சுட்டு அவர் பிரச்சாரமே 100 தொகுதி முடிச்சா அப்பெல்லாம் என்ன சார் பண்ணேன்னு கேட்கறாங்களா? அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, அமித்ஷா தான் எங்களை இந்த அணிக்கு, அவருடைய ஒப்புதலோடு அண்ணாமலை எங்களை சேர்த்தார். அமித்ஷா கிட்ட கேட்டுதான் அணிலே சேர்க்கிறாங்க. அந்த அமித்ஷாவுடைய கடைசி வார்த்தை, லேட்டஸ்ட் வார்த்தை, அதிகாரப்பூர்வமான வார்த்தை, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். இதை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு சார் அவரு. அமித்ஷா அந்த வார்த்தை இது வரைக்கும் ஒரு மாத்தல. அந்த வார்த்தையை நம்பிதான் நாங்க என்டிஏல இருந்தோம்னு சொல்றாரு. நயினார் நாகேந்திர சொல்லலாம், அண்ணாமலை சொல்லலாம்னு அமித்ஷா வச்சுக்கிட்டு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான். ஏன் அமித்ஷா சொல்லல? நாங்க அமித்ஷாவை நம்புறோம். ஏன்னா கூட்டணிக்கு அன்அபிஷியலா தலைவர் அவர் தான். மோடியோ நட்டாவோ கிடையாது. சொல்லுவார் இவர் மோடி தான் தலைவர். எல்லாத்துக்கும் அபிஷியலா அமித்ஷா தான் பண்றாரு. தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி தலைமை. சரி, அந்த காலம் மாறும்னு நினைச்சோம். அவர்கள் திருந்துவார்கள் அல்லது திருத்தப்படுவார்கள்னு பார்த்தோம், நடக்கல, வந்துட்டோங்கிறார். சரி, இப்ப எல்லாம் குருமூர்த்தி உடனே பேட்டி கொடுக்குறாரு, இல்ல அவர்லாம் வந்துருவாரு, நான் தினகரன் சார்ட்ட பேசுவேன், வந்துருவாரு, எல்லாம் போன பிறகு வந்துருவாரு. தும்ப விட்டு வாழ பிடிக்கிற அதேதான். அப்ப நான் வரணும்னா இந்த கண்டிஷனுக்கு ஒத்துங்கிறாரு. அப்படி தினகரனுக்காக எல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்க இவ்வளவு பெரிய கட்சியினுடைய பொதுச்சாளரை மாத்துவோமான்னு கேட்டா அவருக்கு அதை பத்தி கவலையப்படலையே. ஏன்னா என் வழியில போகணும், நாங்க எங்க வழியில போறோம் தானே அவர் சொல்றாரு. அவர் ஒண்ணு எங்க வாசல்ல நிக்கல, கேட்ட பிடிச்சு உழுக்கல, நீங்க என் காலில் விழுங்க, என்னை கெஞ்சுங்கன்னு அவரும் கேட்கல. நாங்க எங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கு, நாங்க போறோங்கிறாரு. விட்டுருங்களேன், எதுக்கு மெனக்கடுறீங்க? என்ன நினைக்குதுன்னு தெரியல பிஜேபி. எடப்பாடி தான் அப்ப நயினார் பார்வையில பாக்குறேன், எடப்பாடி தான் கூட்டணியுடைய தலைவர், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எல்லாவற்றையும் அவர் தான் முடிவு செய்வார்னு கூடுதலா ஒரு வார்த்தை சொல்லவும் தான் தினகரன் சூடானார். இப்ப முதலமைச்சர் வேட்பாளர் அவரும் சொல்லிடுறீங்க, உங்க இஷ்டம் அது. நான் எல்லாவற்றையும் யாரு தினகரனை பத்தின விஷயங்கள், அவர் இருக்கலாமா கூடாதா, இருக்கிறாரா இல்லையாலாம் சொல்றதெல்லாம் எடப்பாடி தான் முடிவெடுப்பாரு. அவர் முடிவெடுக்கிற இடத்துல எல்லாம் நாங்க இருக்க மாட்டோம்னு தான் வெளியே போறாரு. ஓகே சார், ஏற்கனவே இவர் அண்ணாமலை கூட கடுமையா எதிர்த்தார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், அதுல அதிமுக அங்க வைக்கணும் சொல்லி அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சா அது அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி என்று கூட சொல்ல மாட்டேன், பிஜேபி ஆட்சி என்று தான் சொல்லுவேன். ஒருபடி மேல போனவரு, கடுமையான வார்த்தையை சொல்லி எடப்பாடியை திட்டினவர், அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக்கும் வரை நான் ஓயக்கூடாதுன்னு ஒரு சூழல் வச்சுட்டு போனார். இந்த மாற்றம் அப்ப நான் கேள்விப்பட்டது அமித்ஷா சொல்லி பேச சொன்னாங்கிறாங்க. சரி, உண்மையாவே இருக்கட்டும். இப்படி எல்லாம் சொல்ற அமித்ஷா அவர் வாயை திறந்து ஏன் சொல்ல மாட்டேன்? அப்ப பிளான் பி ஒண்ணு இருக்கும். ஏன்னா அப்படி நாம மதிக்கிற எடப்பாடி, அவரால் பொறுப்புகள் பறிக்கப்பட்ட செங்கோட்டையனை நம்ம பாக்குறதே தப்புன்னு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லை அமித்ஷாக்கு. அப்ப நீ நினைச்சா நினைச்சுக்கோ, நான் செங்கோட்டையனை வர வச்சு பார்ப்பேன்,
அப்படின்னு அவர் சொல்றாருனாலே அவர்கிட்ட வேற ஏதோ மனசுல இருக்குன்னு சார் நம்ம சந்தேகம். ஒரு பத்திரிக்காரன் என்ன பார்ப்போம். கண்டிப்பா சார். சார் இப்போ டெல்லி போயிட்டு வந்த பிறகு கூட இவர் செங்கோட்டையனுடைய முகத்துல ஒரு இறுக்கம் நிலவுது, ஒரு மலர்ச்சி இல்லாம இருக்காரு. அவ்வளவு பாவனைகளை நான் பார்க்கல சார். இத்தனை வருஷம் உழைச்சு அனுபவிச்சு ரசிச்சு மனம் லயித்து இருந்த ஒரு இயக்கம் பொறுப்புகளை பறிச்சுட்டு மாவட்ட சார்பதை பறிக்கிறாங்க. அவருக்கு பதிலாக பொறுப்பாளர் ஒருத்தர் போறான்னா அவருக்குன்னு ஒரு வருத்தம் இருக்குமா இருக்காதா? ஆனால் இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா ப்ரெஸ் மீட்டே வைக்கிறார். சும்மா ஒன்றும் தெரியாமலாம் ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன்லாம் சொல்லல. யாரோ ஒருத்தர் இடையில பார்த்தேன், எடப்பாடியிடம் ஃபோனில் பேசினாரு செங்கோட்டை. எதுக்கு சார் ஃபோனில் பேசணும்? பேசணும்னு நினைச்சா எடப்பாடியே பேசலாம்னா என்னென்ன 1ஆம் தேதி வாக்கில் ஏதோ மனசு திறக்கிறேன்னு சொன்னீங்களா? என்ன இங்கே வாங்க, சரி நீங்கள் வரோட நான் வரேன் குள்ளம்பாளையத்துக்கு. போயிருந்தா எடப்பாடி எங்கேயோ உயர்ந்திருப்பார் சார். ஜெயலலிதா இறங்கி போவாங்க. ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த தலைமை பண்பே எடப்பாடி கிட்ட வரல. துரதிருஷ்டவசமான சூழல் அது. நீங்க இறங்கி போக வேண்டிய அண்ணே ஒரு நிமிஷம் வந்துட்டு போறீங்களான்னா செங்கோட்டையும் போயிருப்பாரு. உங்களுக்கு என்ன வருத்தம்? நீங்க ஒருத்தர் சொன்னீங்க நான் போடல, வேற போட்டேன், சரி விடுங்க நான் சரி பண்றேன், ஏதாவது ஒன்று பேசலாம். அதை பத்தியே பேசக்கூடாதுன்னா 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் பார்த்தாங்கல்ல, தகராறு பண்றதுக்கா போனாங்க, கழக குரலா இருப்பாங்க. என்ன அண்ணன் நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா கட்சி பலமா இருக்கணும், ஒண்ணுபடுத்துங்க. எங்கள்ல 2-3 பேர் மாதிரி சசிகலாவால பாதிக்கப்பட்டவர் வேற யாருமே இல்லை. நீங்க கூட அதை சொல்லல அந்த வார்த்தைய. சசிகலாவால் பதவி பெற்றவர் எடப்பாடி. ஆமா. ஆனால் சசிகலாவால் ஒழிக்கப்பட்டவர்கள் 6 பேர்ல 3 பேர் இருக்காங்க. அவங்க 6 பேர் போய் அந்த 3 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, அண்ணே எங்களோடவா அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கணும், நாங்களே அவங்கள சேர்த்துக்கோங்க, எல்லாரையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்றோம்னா கட்சிக்காக சொல்றோம். அந்த கட்சி நல்லா தான் நீங்க முதலமைச்சர் ஆக முடியும் திரும்ப 2வது தடவைன்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க எல்லாமே எடப்பாடிக்காக தான் பேசினாங்க. நீங்க இவ்வளவு 2 தோல்வியை கொடுத்துட்டீங்க, நாடாளுமன்றத்தில் முடிஞ்சுதான் போறாங்க, படுதோல்வி 7 இடங்கள்ல டெபாசிட் போச்சு, நீங்க உங்க பதவியில இருந்து விளைவிக்குங்கன்னு யாருமே பேச சொல்லல. அன்னைக்கு முழுக்க முழுக்க முக்காவாசி பேசுனதே சி வி சண்முகம் தான். அவர் வாயில இருந்து கூட நீங்க ஒதுங்கிங்கன்னு வார்த்தை வரல. அவரும் அண்ணே உங்களுக்காக தான் சொல்றோம், கட்சிக்காக சொல்றோம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. இல்ல எல்லாரும் அங்கே பேசப்பட்ட விஷயத்த அன்னைக்கு ஏத்துக்கல அப்படின்னு செங்கோட்டையன் சொல்ல, ஏத்துக்காக மட்டும் இல்லை, அந்த சந்திப்பே நடக்கல நேரம் பொய் சொன்னார். அப்ப பொய் சொல்கிற அளவுக்கு ஒரு உறுதியா இருக்காருன்னா இந்த ஒன்றுபட்ட அண்ணாதிமுக பத்தி அவர் சிந்திக்கவே தயாரா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பிரஸ் மீட்டுக்கே வந்தார் செங்கோட்டையன். என்ன நடக்குன்னு பொறுத்து பார்ப்போம். அமித்ஷா என்ன சொல்லி அனுப்பிச்சார் தெரியாது நமக்கு. அதான் சார், இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து முதல் முறையாக ஓபிஎஸ் வெளியேறார். அடுத்த ஒரு 10-20 நாளில் டிடிவி தினகரன் வந்து வெளியேறாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நயினார் நாகேந்திரனால தான் நான் வெளியேறேன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இல்லை ஏன்னு அதை சொல்கிறாருல்ல. இப்போ அவ்வளோ பெரிய தலைவர் சார், ஓபிஎஸ் லெட்டர் பேடு கட்சி செல்லா காசுன்னு சொல்லட்டும் யார் வேணாலும், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நான் மதிக்கத்தகுந்த ஒரு நபர் ஓபிஎஸ். நீங்க அரசியல் எப்படி வேணாலும் விமர்சிச்சுக்க, நம்மளையும் ஆண்ட 3 முறை முதலமைச்சரா நமக்கும் சேர்த்து இருந்தவர் சார் அவர். கண்டிப்பா. அப்போ கூட்டணி நாங்க பலப்படுத்தோம்னு சொல்றேன் நான் நாயந்திரன், யாரையும் வெளியே விடக்கூடாங்கிறது மட்டும் இல்லை, புதுசா வர்றவங்க ஒரு பார்ட்டு இருக்கிற ஆளை தக்க வைக்கிறது பெரிய சவால் எந்த அணிக்குமே. இப்போ திமுக அப்படிதான் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க, ஆளாளுக்கு நிறைய சீட்டு வேணுங்கன்னா அவங்களை எப்படி தக்க வைக்கணும்னு அவர் மெனக்கிடுறாரு. இப்போ நயினார் என்ன பண்ணணும், யாருக்கும் வருத்தம் இருந்தால் சரி பண்ற வேலை தான் பிவட்டல் பாயிண்டா அவர் இருந்து அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஏன்னா எடப்பாடிக்கு சில பேர் பிடிக்காது, ஓபிஎஸ் தினகரனா சுத்தமாவே ஆகாது. அப்போ அந்த பொறுப்பு அவர் தான் எடுத்துக்கணும், ஏன்னா அவங்க ஐடியால இருக்கிறாங்க. அப்போ ஓபிஎஸ் பத்திரிகையாளர்களை சந்திச்சு எடுத்தோடனே சந்திக்கல. அவர் சில சோர்ஸில் சொல்றாரு, இப்போ நான் பிரதமர் வர்றாரா, நான் கொஞ்சம் பார்க்க நேரம் வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறாரு, கண்டுக்கவே இல்லை. வர்றாரு போறாரு போயிடுறாரு, 2வது தடவையும் போயிடுறாரு, சந்திப்பு நடக்கலன்னா பத்திரிகையாளர்கிட்ட வர்றாரு. எனக்கு இது ஏமாற்றம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவர் எனக்கு நேரம் கொடுக்காதது எனக்கு ஏமாற்றம் சொன்னது. அது ஏமாற்றம் தானே சார், ஆஃபீஸியலி ஏமாற்றம் சொல்றாருல்ல. அப்ப நயினார் என்ன பண்ணிருக்கணும், இவர் லைன்ல போயிருக்கணும். என்னன்னா இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க, இருங்க நான் பேசுவேன்னு சொல்லி அவர் சத்தம் இல்லாம நேரம் வாங்கி கொடுக்குற கொடுத்துட்டு, நானும் ஏன் நீங்க இப்ப பிஜேபி தலைவர்கிட்ட சொல்லலையான்னு நிருபர்கள் கேட்கறாங்க. ஓபிஎஸ் சொல்றாரு, நான் கூப்பிட்டேன் அவர் போன் எடுக்கலைங்கிறாரு, இவர் எனக்கு போனே வரலைங்கிறாரு. உடனே ஓபிஎஸ் அடுத்த பிரஸ் மீட்ல ஃபோன் பண்ணது மட்டும் இல்ல, மெசேஜ் அனுப்புறேன்னு டெலிவரி ஆயிருக்கு, அவர் படிச்சுட்டாருன்னு காமிச்ச உடனே அன்னைக்கு நயினார் அம்பலப்பட்டுட்டார். அப்போ இவ்வளவெல்லாம் பதுங்கி ஒரு நடக்காத விஷயத்தை நடந்ததாகவும் நடந்த விஷயத்தை நடக்காத மாதிரி சொல்லியாவது ஓபிஎஸ் காயப்படுத்துறோட நோக்கம் என்ன? நான் இப்பவும் நம்புறேன் நயினாருக்கு தனிப்பட்ட பகை இருக்காதுதான். ஆனா எடப்பாடிக்கு பயந்துதான் ஓபிஎஸ் தள்ளியே வைக்கிறார். சரி, அப்படியே கடந்து போயிருந்தா பரவாயில்ல. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்கிட்ட சொல்லி வந்தா நான் நேரம் வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொன்ன உடனே தான் தினகரன் அந்த வார்த்தையை ரசிக்கல. அவர் பத்திரிகையாளர்கள்ட்டே சொல்லி இத்தனை தடவை புலம்புறாரு, ஏமாற்றங்கிற வார்த்தையை பயன்படுது. அப்ப உங்ககிட்ட தனியா வேற சொல்லணுமா? சொன்னாலும் போன் எடுக்க மாட்டீங்க, சொல்லணும்னு நினைச்சா போன் பண்றாரு, போன் எடுக்க மாட்டீங்க. பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாரு, உலகமே பாக்குது, நீங்களும் படிச்சீங்க நானும் படிச்சேன், நயினார் பேப்பர் படிக்கலையா? அப்ப அவர் தானே லைன்ல போயிருக்கணும். இதைத்தான் ஆணவம்னு சொன்னார்.
சரி, அப்படி அவர் நடந்து முடிஞ்சிச்சு, அவர் வெளியில போயிட்டார். சரி, இருக்கிற ஆட்களை தக்க வைக்கணும். ஜான் பாண்டியன் நிகழ்ச்சி நடத்துறார். நயினார் என்ன சொல்லியிருக்கணும்? எல்லாரையும் கூப்பிடுங்க என்டிஏல. இல்லை சார், நான் எடப்பாடியும் கூப்பிட்டுருக்கேன். சரி, அவர் வந்து போன பிறகு பாருங்க, இல்லாட்டி அவர்கிட்ட முதல்ல பேசுங்க, ரெப்ரஸன்டேட்டிவ் 2 பேரும் அனுப்ப ஏதாவது ஒன்று. சரி, ஏதோ நடந்து போச்சு, கூப்பிடல. வாசன் நிகழ்ச்சி நயினாருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? இல்லை வாசன் அதை யாரோடய டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்திருப்பாரா? அப்போ வாசனை கண்டிங்க. என்டிஏல இல்லாத பிரேமலதாவை கூப்பிடுறீங்களே, என்டிஏல இருக்கிற தினகரனை ஏன் கூப்பிடலன்னு ஒரு வார்த்தை நயினார் கேட்டாரா? அதனால தான் ஓபிஎஸ்க்கு நிகழ்ந்தது நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துடணும்னு என் கட்சிக்காரன் சொன்னாங்க, நான் வந்துட்டேன்னாரு. அவர் கொஞ்சம் சுயமரியாதை கொஞ்சம் அதிகம் உள்ள ஆள் தினகரன். போயாண்டு போயிட்டே இருப்பாரு. இப்போ என்ன சொல்றாரு? என்ன எப்படியே சேர்த்துங்கன்னு சொல்லல, எப்படியாவது எடப்பாடியை மாத்துங்க, நான் வந்துடுறேன்னு கேட்கல. நான் வரணும்னு நினைச்சா மாத்துங்க, இல்லாட்டி நாங்க எங்க வழியில போறோன்றாரு. அப்போ பிஜேபியோட உண்மையான நோக்கம் என்னன்னு நம்ம போற நாட்கள்ல தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ செங்கோட்டையனுடைய அஜெண்டா வந்து அதிமுக ஒருங்கிணைந்து ஒரு அதிமுக வேணும் அப்படிங்கிறார். இப்போ ஏற்கனவே இவங்க கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் வந்து வெளியில் போயிட்டாரு, டிடிவி சார் வெளியில் போயிட்டாரு. இந்த மாதிரி இருக்க போது அதிமுக ஒருங்கிணைச்சு மறுபடியும் பாஜக கூட எப்படி ஜெல்லாக முடியும்? அதெல்லாம் அப்புறம் சார். முதல்ல நாம நல்லா இருந்தா எப்படி சார் அன்னைக்கு கையை முறிக்கிருப்பாங்களா எடப்பாடிய? விஜய் இன்னைக்கு குறி வைப்பாரா? யாரு கண்ட்ரோலர் இருக்கு பாத்தீங்களா அந்த கட்சி அப்படின்னு மாநாட்டில் பேசினார்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? தகுதியற்றவர் கையில இருக்கு, நீங்க இன்னுமா இங்க இருக்கிறீங்க, எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான், 26ல நீங்க நல்ல முடிவு எடுப்பீங்க அப்படிலாம் சொல்றேன். என்ன சொல்றேன்? என்னை ஆதரிங்கிறாரு. இப்படி வர்ற ஆளு போற ஆளெல்லாம் நான் விஜய் குறைச்சி சொல்ல, அவர் அங்கிட்டு அடிக்கிறாரு, பிஜேபி இங்கிட்டு அடிக்குது, இதெல்லாம் தேவையா? எதனால? நாம பலவீனமா இருக்கிறதுனாலதான். நாம பலமா இருந்தாதான் அடுத்தவங்களை நீங்க கால் மேல கால் போட்டு டீல் பண்ண முடியும் சார். இல்லாட்டி இப்ப அவங்க இழுத்து எழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்கணும். முதல்ல நாம ஒன்றுபடுவோங்கிறாங்க. பிஜேபியோட இருக்கிறோமா இல்லையா அதெல்லாம் அப்புறம் கதை சார். அதை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்றதுனாலதான் எடப்பாடி மேல விமர்சனங்கள் அதிகமாகுது. இப்போ செங்கோட்டையன் ஒற்றையால் நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த செங்கோட்டையனோட யாரெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? தனிச்சு வெளியில சொல்ல அவங்களுக்கு பயம். தேர்தல் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. மாவட்ட செயலர் பதவி பறிக்கிறாரு, என்ன பண்ணுவீங்க? அவருக்கு சீட்டு கிடைக்கிற சந்தேகம் அந்த எக்ஸுக்கு. அவர் சொல்லி 2 பேருக்கு வாங்கி தரலான்னு கமிட் பண்ணிருப்பாரு. கொஞ்சம் பொறுங்கப்பா, நான் வாங்கி தரேன் மாவட்ட செயலர்ல. அதனால மௌனமா இருக்கிறாங்க. ஆனா இது எங்க பாதிக்கும் தெரியுமா? கட்சியை தான் பாதிக்கும். இன்னொரு தோல்வி அதிமுகவுக்கு வந்தால் ஜெயலலிதாவின் ஆன்மாவால் கூட அதை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுல நம்பிக்கை உள்ளவன் நான். கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது அதிமுக. சார், நடக்கிற நிகழ்வுகளும் பார்த்தா தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை இன்ப நீதி தான் எழுதுவார் போல தெரியுதா சார்? அந்த அளவுக்கு போவேன். அதெல்லாம் நம்ம ஒன்றும் அரசியல்வாதிகள் கிடையாது மேடைகளில் பேசுற மாதிரி பேசுறதுக்கு. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு திமுகவும் அதிமுகவும் இன்னும் சில 10 ஆண்டுகளுக்கு இருக்கணுங்க. அது எந்த நிதி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எந்த சாமி வேணாலும் அதிமுக இருந்துட்டு போட்டோம், அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. இந்த 2 இயக்கங்களுடைய தேவை இன்னமும் தமிழ்நாட்டுக்கு தேவையா இருக்கு. மதவாத அரசியலை வச்சுக்கிட்டு பிஜேபி தன் அதிகார அரசியலை பயன்படுத்தி அழிச்சாட்டியங்கள் செய்ய முயற்சிக்கிற பிஜேபி வலுவோடு இருக்கிற வரைக்கும் இங்கே திராவிட இயக்கங்கள் அவசிய தேவை. அந்த பார்வையில தான் நான் சமாதான முயற்சிகள், பிளவுபட்ட இயக்கங்கள் ஒன்று படுறது, எந்த இயக்கம் ஒன்று பண்ணாலும் நான் மனதார வரவேற்பேன். யாருமே அப்படிதான், நல்ல மனசுள்ள யாரும் அப்படிதான் நிலைப்பாட்டை எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதிமுக விஷயத்துல நான் அப்படிதான் பார்க்குறேன். பிளவுபட்ட இயக்கங்கள் ஒன்றுபடணும். நீங்க 1000 பேசிக்கங்க, உனக்கு எது எனக்கு எது, எனக்கு எத்தனை சேரு, எனக்கு எத்தனை எல்லாம் ரூமை சாத்திக்கிட்டு நீங்க பேசிக்கங்க, யாரு வேணாலும் தலைமை பொறுப்புவாங்க. பிளவுபட்டவங்க ஒண்ணாங்க. நீங்கள் பிளவுபட்டு இருக்கிற வரைக்கும் வெளியில இப்படிதான் நம்மள லெஃப்ட்ல டீல் பண்ணுவாங்க. அதான் எனக்கு பிறகும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும் அப்படின்னு ஜெயலலிதா சொன்னதை இப்ப சம்பந்தப்பட்ட எல்லாரும் பக்கத்துல நின்று கேட்ட ஆட்கள் அதை மனசாட்சியை தொட்டு பார்த்து நினைவுபடுத்திக்கிட்டு அதை செயல்படுத்துறதுக்கு குறைஞ்சபட்சம் மனதார முயற்சியில் எடுக்கணும் தான் நம்ம விரும்புறோம். இந்த அதிமுக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண மக்கள்ல இருந்து தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் அந்த அம்மா இருந்தால் அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப அதிகமாக போட்டோம்னா என்னென்னமோ யோசிக்கலாம். இது நடந்திருந்தால், அது நடக்காமல் இருந்தால், எடப்பாடி கிட்ட அந்த பதவியை கூட யாரையாவது வேற ஆளை உட்கார வச்சுட்டு அந்த அம்மா போயிருந்துச்சுன்னா அதை விடுங்க. சரி, பொதுக்குழுவில் சசிகலாவை நீக்கினீங்க, ஓபிஎஸ் யாருக்கிட்ட கொடுக்கலான்னு அந்த எடப்பாடி கிட்ட போய் எல்லாம் தெரியாம கொடுத்துட்டோங்கிறாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையெல்லாம் தனித்தனித்தான் முன்னாள் அமைச்சர் வாயிலே வருது. இவர் தெரியாம கொடுத்தனா எடப்பாடி அவமானப்படுத்தணுங்கிறாங்க இல்ல, இவர் இவ்வளவு பிடிவாதக்காரரா இருப்பாருன்னு நாங்க நம்பலைங்கிறாங்க. இந்த பொது இல்லாட்டி ஏகோபித்த ஆதரவுல இல்ல 2200 பேர் கைதட்டில பொதுச்சாளரா எடப்பாடி தேர்ந்தெடுத்தாங்க, ஓபிஎஸ் கட்சியை விட்டு நிக்கிறோன்றதுக்கு கைதட்டினாங்க, தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் வாய்ந்து வருது சார். யாருன்னு என்னால சொல்ல முடியும்? அப்படி காட்டி கொடுக்குறோம் நான் இல்லை, உணர்வை வெளிப்படுத்துறோம் நம்ம, சரிதானா? அப்போ தப்பு பண்ணிட்டோம், இவர் இப்படி இருப்பாருன்னு நாங்கள் நினைக்கலன்னு தான் சங்கடப்படுறாங்க. நிஜமாவே ஒரு பத்திரிகையாளரை நான் யோசிக்கிறேன். அதிமுக அரசியலை சில 10 ஆண்டுகளை கவனிச்சுட்டு வரதை வச்சு சொல்கிறேன். எடப்பாடியுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு எனக்கு நிஜமாக புரிஞ்சிக்கவே முடியல.
அவர் நல்லதுக்காகவும் யோசிக்க மாட்டார், கட்சி நல்லதுக்காகவும் யோசிக்க மாட்டார். நம்மை ஆளாக்கிய, நம்மை அடையாளப்படுத்தி நம்ம இந்த உயரத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்ச இந்த இயக்கம், அம்மா, தலைவர் அப்படின்னு எதை பத்தி அவர் நினைக்க மாட்டாரோன்னு ஒரு எண்ணம் எனக்கு. ஆணவத்தோட செயல்படுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். வார்த்தை என்ன வேணாலும் போட்டுங்க, நான் அப்படிதான் சொல்றேன். அவர் புரிஞ்சுக்கல, இது அதிமுகவுக்கு நல்லதல்ல, தனிப்பட்ட எடப்பாடிக்கும் நல்லதல்ல. தனிப்பட்ட எடப்பாடினா நான் ஒரு 40-50 வயசு தான், இன்னொரு 20 வருஷம் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. 100 வயசு அவர் வாழ போறார், வாழணும். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவரோட சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை. ஆனா ஆக்டிவான அரசியல் இதான் சார் கடைசி தேர்தல். யாருக்கு? ஆமா, எடப்பாடிக்கு, ஸ்டாலினுக்கு, ஓபிஎஸ்க்கு, சசிகலாவுக்கு எல்லாம் 70 தாண்டிட்டாங்க. எல்லாம் அடுத்து யங்ஸ்டர்ஸ் உள்ள 70ன்னு நம்பரை ஃபிக்ஸ் பண்ற அதிகாரம் நமக்கு கிடையாது. நாம நைட்டு தூங்கினா காலையில் எந்திரிக்கிறது கடவுள் கையில இருக்கு. ஒரு பொது பார்வை பார்க்குறோம். ஆக்டிவா அரசியல் பண்றதுக்கு 70 வயசுங்கிறது கடைசி தேர்தல். அந்த தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் வர்றபோது இவங்க எல்லாம் 75, 76, 77ன்னு இருப்பாங்க. ஆமாவா? அப்படி தீவிரமா களமாடுவாங்களா 77 வயசுல? யாரு கையில குச்சி இருக்குது, யாரு கடவுள் கையில இருக்கு சார். அப்போ நான் அதெல்லாம் பிராக்டிக்கலா யோசிக்கணும். நமக்கு இது கடைசி தேர்தலப்பா, ஒற்றுமையை பத்தி பேசலாம், வர சொல்ல அவங்கள. எப்பா எனக்கு இது கடைசி தேர்தல், நானே முதலமைச்சர் வேட்பாளராக இருந்துக்கிறேன், சட்டப்படி தேர்தல் ஆணையப்படி நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், இந்த ஒரு தடவை நான் இருந்துட்டு போறேன்னு பேசுறதுல உங்களுக்கு என்ன சார்? நீங்க கூட நேரா பேசணும். உங்க சார்பா 2 பேரும் முதல்ல பேச வைங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து நின்ன பிறகு அப்புறம் 2 பேர் உள்ள வாங்க. அதை பத்தி பேசவே கூடாதுங்கிறது சர்வாதிகாரம். நான் திரும்ப சொல்றேன், அந்த இயக்கத்துக்கு நல்லதல்ல. சார், விஜய் வந்து தன்னுடைய பிரச்சார பயணத்தை வந்து தேதி குறிப்பிட்டு சொல்றாரு. அதை கூட இப்போ கிண்டல் பண்ற மாதிரி. கிண்டல்ல அதுக்கான சனிக்கிழமை வராரு அப்படின்னா அவரு டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லாம் பண்றாரு. இப்ப நல்ல நாள் ஜோசியர் குறிச்சு கொடுத்தாரு, அவர் ஜோசியத்தை நம்புற ஆளு தான். யார் ஜோசியர் பாக்குறாங்களா விட்டுறோம் ஒரு பக்கம். எல்லா சனிக்கிழமையும் நல்ல நாள்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. தொடங்குற நாள்ல ஒரு நல்ல நாள்ல தொடங்குவாரு. பொதுமக்களுக்கு பாதிப்பு வர வேண்டாம்னு நினைக்கிறாரோன்னு முதல் பார்வை பாக்குறேன். சனி ஞாயிறுனா லீவு நாளா இருக்கும் அப்படின்னு ஒரு பாக்குறாரு. ஆனா அரசியல்ல நீங்க அதை பார்க்க முடியாது. ஆமா, வேலை நாள்ல போனோம்னா கூட்டம் கம்மியா இருக்கும். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க சார். 500 நீங்க 5 லட்சம் பேர் அப்படின்னு கூட்டம் இல்லை, 50,000 பேர் இடத்துல நின்னாலும் அது பிரம்மாண்டமான திடலாக தெரியும். ஒரு டைட்டான ரோட்ல 1000 பேர் நின்னாலே அந்த தெருவே நிறைஞ்சிருக்கும். இந்த எண்ணிக்கையெல்லாம் இதுல பார்க்காதீங்க. அந்த இடத்தில் நின்று நீங்கள் பேசுகிற கருத்து தான் முக்கியம். இது போதாதுன்னு எனக்கு தோணுது. விஜய் ப்ராக்டிக்கலா 2 வாரம் போயிட்டு வந்தாலே அவருக்கே சிலதெல்லாம் மாற்றுவார்னு பார்க்குறேன். மற்றபடி அவருக்கு இந்த ரூட் மேப் போட்டு கொடுக்குற வேலை நம்ம வேலை இல்லை. இந்த பட்டியலை பார்த்தா என்ன சனி ஞாயிறு அப்போ மீதி 5 நாள்லாம் அவர் என்னவா இருப்பார் அப்படின்னு கேள்வி வருது இல்லை. மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது, ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பெருசா ஒன்றும் ஒரு களத்துக்கு வரலையெல்லாம் கேட்குறாரு. களம் கூட வர வேண்டாம், தினசரி கருத்துக்கள் சொல்லலாம், 2 பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலாம், இவ்வளோ 2 கிளிக்கலாம் திமுகவை, ஏதாவது பேசணும்ல சார். ஸோ இதே ஒரு ஸ்டைல்ல தான் அந்த சனி ஞாயிறு போற போதும் பண்றாரா, இல்ல தேர்தல் காலம் நெருங்கிட்டாங்கனால அந்த சனிக்கும் இன்னொரு சனிக்கும் நடுவில் இருக்கிற அந்த 5 நாள் சனி ஞாயிறு நடுவில் 5 வார நாட்கள்ல இவர் ஏதாவது பேசுறாரா, பத்திரிகையாளர்களை பாக்குறாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றபடி இது அரசியல் தலைவர்களுக்குரிய ஸ்டைல் அல்ல. ஏதோ ஷூட்டிங் போனேன், 5 நாள் ஷூட்டிங் போனேன், நீங்க படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, சொன்னபடி செஞ்சும் காமிச்சிட்டீங்க. இந்த 3 மாசம் 4 மாசம் உழைப்பு முழுமையா செலுத்தினா விஜய்க்கு நல்லது. சார், ஒரு துணை குடியரசுத் தலைவராக ஒரு தமிழர் மீண்டும் தேர்வாயிருக்கார் சார், உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, நமக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்தால் சந்தோஷம்தான். ராஜ்யசபா வழிநடத்துகிறவரும் அவர் தான், ராஜ்யசபாவுடைய தலைவரும். எல்லோருக்கும் உரிய நேரத்தை கொடுக்கணும். தமிழ்நாட்டை பற்றிய பிரச்சனைகள் வர்ற போது ஒரு பரந்த மனப்பான்மையோடு கண்டிப்பாக உணர்வு மிக்கவர் தான் சிபிஆர். எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் தெரியும். அது பத்திரிகையாளராக தூரம் நின்று பார்க்குறதுலையும் கூட அவர் பெரிய ஒரு ஹார்ஷான நபர், ஒரு சர்ச்சைக்குரிய நபர், அப்படிலாம் ஒரு விமர்சன வளையத்துக்குள்ளே சிக்காத நபர். அப்படி ராஜ்யசபாவில் விவாதங்கள் வர்ற போது தமிழ்நாட்டுடைய கருத்துக்களை எடுத்து சொல்கிற போது கட்சி எல்லைகளை கடந்து ஒருவர் நம் தமிழகத்தின் குரலை உழைச்சாலும் அதுக்கு போதிய வாய்ப்பை கொடுக்கறதா அவர் கையில் இருக்கிற முதல் விஷயம். மற்ற வேறு அதிகாரங்கள் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள நிதியை ஒதுக்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு உத்தரவு போடுற இடத்துல இல்லை. ஆனால் கௌரவமான ஒரு பதவி, நாட்டில் 2வது உயரிய பதவிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தான். அதை கெடுக்கிற அளவுக்குலாம் மிக நிச்சயமாக அவர் நடந்துக்க மாட்டார். அவரால் செய்ய முடிஞ்சது இதுதான். 1, மத்திய பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் அவர் தான். அதில் இன்னும் அதிக பல்கலைக்கழகங்களை ஏற்படுத்துறது, அந்த இருக்கிற பல்கலைக்கழகங்களில் வேலை வாய்ப்புகளுக்கு சம்பந்தமான படிப்புகளை உருவாக்குறது, வேகன்சியை நிரப்புறதுன்னு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள். அது தமிழ்நாட்டை மனசில் வச்சுக்கிட்டா போதும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்து தர மாதிரி நடந்துக்கிட்டா நல்லது தான். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.